ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கிறது, அதிர்ஷ்ட நிறமென்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம் எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ஸ்பெஷலான யூனிக்கான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு பலன்களையும் தெரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் உங்களுக்கு நமது புதிய ராசி பலன்கள் வந்து மொபைல் தேடி தினசரி வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா அப்போதான் நமது ராசி பலன்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னா நீங்கள் நமது சேனலோடு இணைந்திருக்க வேண்டியது அவசியம். ஸோ அனைவரும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நம்மோடு இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் 2024 வருடங்க ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம் 30ஆம் நாள். இன்றைய தினம் சதுர்த்தி தினமாக அமைந்துள்ளதுங்க. விநாயகர் வழிபாடு இன்றைய தினம் சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளமாற மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது கன்னி ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ராசிக்கு 9ஆம் இடத்துல இன்றைய தினம் ரிஷபத்துல லாபஸ்தானாதிபதி சந்திர பகவான் உச்சமடைந்து காணப்படுகிறாருங்க. மேலும் இன்றைய தினம் தனஸ்தானாதிபதி, லாபஸ்தானாதிபதி ஆகிய கிரகங்களும் உச்சமடைந்து அற்புதமான ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படுத்தி தந்துள்ளாங்க. ராசிதிபதி புதன் பகவான் 7ஆம் இடத்துல இருந்து நீச்சமங்க ராஜயோகத்தை பெற்றுள்ளார். ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கன்னிராசி அன்பர்களுக்கு வேற லெவல்ல பண வரவுகள் பெருகக்கூடிய ஒரு செல்வ செழிப்பான ஒரு நாளாக அமைப்பெறுவீங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதுவரை பார்த்துடாத ஒரு பெரிய தொகை உங்க கைக்கு வரக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. பண வரவுகள் அதிகரிக்கும். அதனால இன்னைக்கு உங்களுக்கு அற்புதமான ஒரு நல்ல சூழ்நிலை, மன மகிழ்ச்சிகள் எல்லாமே ஏற்படக்கூடிய நல்ல யோகம் சூப்பராக இருக்குங்க. பணம் கையில புரண்டு கொண்டே இருக்கும். செல்வ செழிப்பான ஒரு நாள். தர்ம காரியங்களை ஈடுபட்டு நீங்கள் வந்து இன்றைய தினம் புகழடையணும் அப்படின்ற ஈடுபாடு கூட இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. தானம் தர்மத்துல நீங்க அதிகமான ஆர்வம் செலுத்தக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. பெரும்பாலான கவலைகள் உங்க மனதை விட்டு விலகக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் மேற்கொண்டு கடன் வாங்குவதை தவிர்த்து விடுங்கள். இந்த தினம் உங்களுக்கு மிகச்சிறப்பான நன்மைகளை பெறணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்க தந்தை வழியில கொஞ்சம் அனுசரித்து போறது நல்லதுங்க. உங்க அப்பா கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதுல தவறு கிடையாதுங்க. அதன் மூலமாக நீங்க நல்ல பெனிஃபிட்டை கண்டிப்பாக பெற முடியுங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ அற்புதமான ஒரு நேரம் இப்பொழுது உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. அதை பயன்படுத்தி கொண்டு இந்த தினம் நீங்கள் வியாபார ரீதியாக தன லாபத்தை அதிகரிப்பதற்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம். உங்களுடைய முயற்சிகளின் காரணமாகவும் நீங்கள் செய்யக்கூடிய வெவ்வேறு வகையான உங்களுக்கு வித்தியாசமான சில சோர்ஸ்ல இருந்து நீங்க பணம் வர்றதுக்கான முயற்சிகள் செய்தாலும் சரி, உங்களுக்கு எல்லா வகையிலும் அது சக்சஸ் ஆகி தன வரவுகள் கை கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. பணம் வரக்கூடிய இந்த வேலையை பயன்படுத்தி கொண்டு சேமிப்பை உருவாக்குங்க. நீங்க உங்க கருத்துக்களை எந்த இடத்துல வேணா தயங்காம நீங்க வெளியிடலாங்க. உங்க கருத்துக்களுக்கு உண்டான மதிப்பு, அங்கீகாரம் எல்லாமே சிறப்பாக கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் சூப்பராக இருக்குங்க. எனவே இந்த தினம் நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை வந்து சிறப்பாக செய்வதுடன் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கும் நல்ல மதிப்பு கிடைக்கிறதுனால உங்களுக்கு செல்வாக்கு அதன் மூலமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய நாட்பட்ட கடன் தொடர்பான பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த தினம் நீங்க நல்ல முடிவு எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியங்க. மேற்கொண்டு கடன் வாங்காமல் கவனமாக நீங்க அதை தவிர்ப்பது ரொம்ப முக்கியம். இந்த தினம் கண் பார்வையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகள் எல்லாம் நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. கண் பார்வை தெளிவாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிறது. ரிசர்ச், ஆராய்ச்சி சம்பந்தமான பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், டிஃபிகல்ட்டான வித்தியாசமான அனுபவங்கள் இன்னைக்கு கிடைக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உத்தியோக பணிகளில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் உங்களுக்கு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி தரும். நீங்க அனைவருக்கூடவும், குறிப்பாக உங்கள் நெருக்கமான நண்பர்கள், உறவினர்கள், சக ஊழியர்கள், அண்டை வீட்டார் முதற்கொண்டு எல்லாரும் கூடயும் பழகும் போதும் கொஞ்சம் அனுசரித்து போறது, விட்டு கொடுத்து போறது மூலமாக உங்களுக்கு நல்ல சாதகமான வாய்ப்புகளை நீங்கள் சிறப்பாக உருவாக்கி கொள்ள முடியுங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ அதை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருங்க. இந்த தினம் அவுட்டோர் கேம்ஸ்ல நீங்க கலந்துக்கலாம். வெளிப்புற விளையாட்டுகள் இந்த தினம் உங்களுக்கு அதிகமான ஈர்ப்பு ஏற்படக்கூடிய வகையில் சிறப்பாக அமைப்பெறுவீங்க. அதை நீங்க ஸ்போர்ட்ஸ்ல இருந்து ஈடுபடுவதன் மூலமாக, அதுவும் அவுட்டோர் கேம்ஸ் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க. இந்த தினம் முதல் தியானம், யோகா போன்றவற்றை நீங்கள் செய்வதன் மூலமாக நல்ல ஆதாயத்தை நீங்கள் பெற முடியுங்கிறத மறந்துடாதீங்க. உங்களது மனம் குறைந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் பொறுமையோடு செயல்பட்டால் இன்னும் சிறப்பான நல்ல பலன்களை கண்டிப்பாக பெற முடியுங்க. காதல் வாழ்க்கையில் இனிமை கூடணும், ரொமான்ஸ் உணர்வுகள் அதிகரிக்கணும் அப்படின்னா இன்றைய தினம் உங்களுக்கான நல்ல ஒரு சிறப்பான எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் நல்ல சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் பேச்சு திறமையின் மூலமாக, உங்கள் நகைச்சுவை உணர்வு மூலமாக நீங்கள் எதிர்பாலின் தரவை எளிதாக கவர முடியுங்க. எனவே இன்றைய தினம் அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் காதல் வாழ்க்கை அதன் மூலமாக இனிமையாக மாறும். உங்கள் காதலரும் சில பழைய நிகழ்ச்சிகளை வந்து உங்க கூட ஷேர் பண்ணிட்டு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தர ரெடியா இருப்பாங்க.
அதனால நீங்கள் சிறப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் தேவையில்லாத விஷயங்களை பேசி உங்கள் காதலரை அப்செட் பண்ணக்கூடிய சூழ்நிலையை மட்டும் நீங்கள் தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப முக்கிய நண்பர்களே. உங்கள் குடும்பத்திலையும் இன்றைக்கி நல்ல சென்டிமெண்டலான சூழ்நிலை இருக்கும். நல்ல மாற்றங்கள் சென்டிமெண்டலாக உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் உங்கள் உணர்வுகளை முழுமையாக உங்களால் சிறப்பாக வெளிப்படுத்த முடியும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் அதன் மூலமாக நீங்கள் பிரபலமான நபராக மாறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. நீங்கள் மற்றவர்களை எளிதில் கவரக்கூடிய நல்ல ஒரு காந்த சக்தியாக இன்னைக்கு நீங்கள் திறமையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் உங்களது உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய அந்த விதம் சூப்பராக இருக்கும். புதிய புதிய ஐடியாக்கள் உங்கள் மனதில் உதவிவாங்க. அது உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாக அமையுங்க. நீங்கள் வேலை செய்யக்கூடிய பணித்திறன் காரணமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கு. உங்கள் அலுவலக பணியில் அதன் மூலமாக நல்ல முன்னேற்றகரமான நல்ல ஆதரவும் கிடைக்கும். நல்ல முன்னேற்றகரமான பாதையும் உருவாங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணை கூட பழைய முக்கியமான நினைவுகளை ஷேர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி நிறையவே இருக்குங்க. சில முக்கியமான நபர்கள் பழைய நண்பர்களாக இருக்கலாம். யாராவது ஒரு தெரிந்த நபர்கள் உங்கள் வாழ்க்கை துணை பற்றின சில முக்கியமான விஷயங்களை இன்றைக்கி உங்கள் கூட பகிர்ந்துக்குவாங்க. அதனால் இல்லற வாழ்க்கை உங்களுக்கு அதன் மூலமாக மகிழ்ச்சியாக மாறக்கூடிய வகையில் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை, கலகலப்பான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுங்க. மகிழ்ச்சியான ஒரு இல்லற வாழ்க்கைன்றது உங்களுக்கு காத்திருக்கு. பழைய நினைவுகள் மூலமாக அது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் நீங்கள் ப்ளூ கலர் பயன்படுத்தலாங்க. மேலும் நம்பர் 5 இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கன்னிராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்கள் அப்பா அம்மா வழியில் கொஞ்சம் அனுசரித்து போகிறது உங்களுக்கு நல்லதுங்க. தந்தை வழியில் குறிப்பாக கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டியது ரொம்ப முக்கியம். இன்றைய தினம் தான தர்மம் செய்யணும் அப்படின்ற ஆர்வம் இயல்பாகவே உங்களுக்கு இருக்குங்க. தர்ம காரியங்களில் ஈடுபாடு ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். தந்தை வழி ஆதரவு பெருகும். அஸ்தம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு நாள் சொல்லலாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். ஆராய்ச்சி தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் இன்னைக்கு அதிகமாக கிடைக்குங்க. பார்வை தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுது நீங்கக்கூடிய அல்லது குறையக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்குங்க. எனவே சிறப்பான ஒரு நாள் இன்றைய தினம். ஆரோக்கியமான அனுபவமான ஒரு நாள். சித்திரை நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொடர்பான செயல்பாடுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. மேற்கொண்டு கடன் வாங்க வேண்டாம். மனதில் தேவையில்லாத கவலைகள் எல்லாம் இத்தனை நாள் இருந்திருந்தால் அதெல்லாம் இப்பொழுது பனி போல விலகிவிடும். கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போவதன் மூலமாக நெருக்கமானவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குங்க. சாதகமான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ விட்டு கொடுத்து போங்க. இன்றைய தினம் உங்களது கவலைகள் விலகும். ஒரு அற்புதமான ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள முடியுங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.